தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து புறக்கணிக்கப்படும் பொருளாளர் வெங்கட்ராமன். தாவேக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் இருந்தது என்ன பார்க்கலாம். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்த பிறகே அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை செய்வோம் என தாவேக தரப்பு கூறி வந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மாமல்லபுரம் வரவழைத்து விஜய் ஆறுதல் கூறியிருந்தார். இந்நிலையில் நேற்றிலிருந்து மற்ற விவகாரங்கள் குறித்தும் தாவேக தரப்பு பேச தொடங்கியுள்ளது. நெல் கொள்முதலை முன்வைத்து திமுக அரசை கடுமையாக விமர்சித்து விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதேபோல நேற்று மாலையில் 28 பேர் அடங்கிய புதிய நிர்வாக குழு ஒன்றையும் விஜய் அறிவித்திருந்தார். கட்சியின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் தன்னுடைய உத்தரவின்படி கவனிப்பதற்காக இந்த குழு என விஜய் கூறியிருந்தார். அதில் பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் என முக்கிய நிர்வாகிகளும் 15க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களும் அந்த நிர்வாக குழுவில் இடம் பிடித்திருந்தனர். இந்த பட்டியலில் சில கவனிக்கத்தக்க அம்சமும் இருக்கிறது. விஜய்க்கு நெருக்கமான நிர்வாகியாக அறியப்பட்ட பொருளாளர் வெங்கட்ராமன், துணை பொருளாளர் ஜெகதீஷ் ஆகியோரின் பெயர் இந்த பட்டியலில் இல்லை. கட்சியில் உரிய முக்கியத்துவம் கிடைப்பதில்லை என வெங்கட்ராமன் அதிருப்தியில் இருப்பதாக பனையூர் வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. அதனால் பொருளாளர் வெங்கட்ராமன் தலைமை கழக நிர்வாகிகளுடன் சேராமல் தனித்தே செயல்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. கரூர் குடும்பங்களை மாமல்லபுரத்தில் விஜய் சந்தித்த போது கூட கூட்டத்திற்கு வந்த வெங்கட்ராமனை பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்திய சம்பவமும் சர்ச்சையாகியிருந்தது. இதை தவிர்த்து சில மாதங்களுக்கு முன்பு கட்சியில் இணைந்த தனியார் கல்வி நிறுவனத்தின் தலைவர் மரிய வில்சனுக்கு சென்னை மாவட்டத்தின் நிர்வாக குழு பொறுப்பையும் விஜய் கொடுத்திருக்கிறார். கரூர் சம்பவத்தில் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்திருக்கும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கும் நிர்வாக குழுவில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அறிவித்திருக்கும் இந்த நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம் இன்று பனையூர் அலுவலகத்தில் நடக்கிறது. கட்சியில் கட்டமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை செய்ய விஜய் முடிவெடுத்திருப்பதாகவும் அது சம்பந்தமாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் கூறுகிறார்கள். இந்த கூட்டத்திற்கு பிறகாக கட்சி குறித்த சில முக்கிய முடிவுகள் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.